நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தோஷத்தோட மிகுந்த மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்ற மாதிரி விடிஞ்சா தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை மக்கள் பெருமளவில் எதிர்பார்க்கும் நிலைக்கு கொண்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். அந்த கருத்து கணிப்புகள் போலியானவை, உண்மையான தகவல்களை அவை அளிக்கவில்லை அப்படிங்கிறத விளக்குறதுக்கு நான் இது வரைக்கும் 2-3 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நிறைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நம்ம எப்படின்னா யாரும் பேசாததை பேசுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாலிசி. இதுதான் தொடக்கத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பதிவில் இந்த ஊடகவியலாளர்கள் கடந்த 2 நாள், அதாவது உச்சபட்ச காய்ச்சல் இருக்கிறான்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு வகையில் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பமா இருக்கு. ஆனா அதனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயனும் கிடையாது. யாருக்கு பயன் கிடையாது? மக்களுக்கும் பயன் கிடையாது, ஊடகங்களுக்கும் பயன் கிடையாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி கருத்துக்களை விதைப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன் அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து என்ன பேசிட்டு வந்தாலுமே நாளைக்கு நமக்கு உண்மையான ரிசல்ட் கிடைக்கும் போது ஜஸ்ட் ஒரு நைட் மட்டுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த சூழ்நிலையில இப்போ நேற்று காலையில இருந்து எந்த மாதிரி கருத்துக்களை இந்த சோகால்டு ஊடகவியலாளர்கள் பதிச்சுட்டு வர்றாங்க, மக்கள் மத்தியில வலுக்கட்டாயமா திணிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாலாபுரமும் சிதறுது, அதனால அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயும் பாருங்க, சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு வர்ற எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே களத்தில் இருந்தவை, களத்தில் நிலவும் உண்மைகள். என்னோட சொந்த கருத்து, அதாவது நான் கருத்து தான் சொல்றேன், பட் அது என்னோட சொந்த கருத்து. நான் உற்பத்தி பண்ணி என்னோட விருப்பத்துக்காக சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே களத்தில் இருந்த உண்மைகளை, நான் மறந்துவிட்ட உண்மைகளை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் கடந்த 2 நாட்களாக உருட்டிட்டு இருக்கிற உருட்டுகளுக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு என்னோட வீடியோவை பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பட்டன் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இது தொடர்ந்து வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. ஸோ மேட்ருக்குள்ள போகலாம். ஒரு பாயிண்ட், திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் எடுத்துக்கொள்கிறார், அதனால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அந்த வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு போச்சுன்னா அது இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாஜக, அதிமுக, அமமுக, பாமக இந்த மாதிரி கட்சிகளுக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா இந்த வாக்குகளை விஜய் எடுத்துக்கிறாரு, அதனால அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும், எனவே திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவங்களோட வாதமா இருக்கு. இந்த வாதத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறியாமை இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னா என்னன்னா, அதுல 2 வகையான வாக்குகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி கருணாநிதியை பத்தின பல விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்தார். இதனால் அவர் மீது இருந்த நம்பகத்தன்மை குறைந்ததால் அப்பயிருந்தே திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குன்னு சொல்லி ஒரு பெரிய குரூப் இருக்கு. அந்த குரூப் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். அப்ப அது பாரம்பரிய திமுக எதிர்ப்பு வாக்குகள். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 2010 2G ஊழலுக்கு பின்னாடி பெரியாரியம் அப்படிங்கறத ஒண்ணு முன்னிலைப்படுத்தி சமூக நீதி, இந்த மாதிரி சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், அதாவது திமுக தரப்பு சித்தாந்தங்கள் சமூக நீதி அப்படின்னு வாயில சொன்னாலுமே அதே மாதிரியான கொள்கைகள் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. பட் அவங்க பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் கொண்டு போய் சொல்லி எங்க கிட்ட இந்த மாதிரி கொள்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில தமிழ்நாடு ஊடகங்களும், அதாவது திமுகவுக்கு சொம்படிக்கின்ற தமிழ்நாடு ஊடகங்களும் திமுகவினரும் பேசி 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 அதை பார்த்து இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு அப்படி திமுகவுக்கு வந்தாங்க. அப்படி திமுகவுக்கு ஆதரவாக வந்தவர்கள் இந்த 2021 தேர்தலில் திமுக ஜெயிச்சப்ப தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போது, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவிலேயே அதிக ஊழல் பண்றது திமுக தான் அப்படிங்கறத அந்த இளைஞர்கள் புரிஞ்சுட்டாங்க. அதை தாண்டி சுதந்திரம் வாங்கி 75 வருஷங்களுக்கு மேல வெறும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருந்த தமிழ்நாட்டை இந்த 5 வருஷத்துல மறுபடியும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி பெரிய கடன் சுமையில மக்களை தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறதுல புரிந்து கொண்ட இளைஞர்கள் இயல்பாவே திமுக எதிர்ப்பு மனநிலைக்கு போயிட்டாங்க. அந்த இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது 2 வகை. ஒன்று பாரம்பரிய எதிர்ப்பு வாக்குகள், இன்னொன்று இந்த 2021 to 26 திமுகவோட ஆட்சியை பார்த்து வெறுத்து போன
இளைஞர்களும் மக்களும் திமுகவுக்கு எதிராக திரும்பின ஒரு எதிர்ப்பு வாக்குகள். இந்த 2 வாக்குல பாரம்பரிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது அது அதிமுக சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்கு தொடக்கத்திலிருந்து. இந்த தேர்தலிலும் அதில் 90% பேர் அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. இதுதான் கடந்த தேர்தல்களில் காட்டியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுல ஒரு 10% பேர் கூட விஜய்க்கு போயிருக்கலாம். ஆனா அதிமுக இருந்து 10% பேர் விஜய்க்கு போயிருந்தாங்கன்னா திமுக இருந்து 50% பேர் போயிருப்பாங்க இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே விஜய் ரசிகர்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்திருக்காங்க. பட் இந்த தேர்தல் அவங்களும் போயிருப்பாங்க. அது இல்லாம திமுக எதிர்ப்புங்கிறது பாரம்பரிய எதிர்ப்பு கிடையாது. புதுசா 2021 வரைக்கும் ஒரு ஆதரவு பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி. கொள்கை சித்தாந்தமே ஊருக்கு தான் உபதேசம் அப்படிங்கிறது தான் திமுகவோட பெரிய ஒரு தன்மையா இருக்கு. இதுல கருணாநிதியோட வேஷம், மக்களை ஏமாத்துற விதம், இது எல்லாம் மறைக்கிற லெவல்ல தான் இந்த கொள்கை சித்தாந்தங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த 2021 தேர்தலுக்கு பின்னாடி திமுக ஆட்சிக்கு எத்தனை படுபாதகங்களை பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க எல்லாமே திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளாக மாறிட்டாங்க. இந்த எதிர்ப்பு வாக்குகள் உண்மையிலேயுமே பாஜகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா எந்த விதமான அறிவும் இல்லாமல், சிந்தனை திறனும் இல்லாமல் பாஜகவை எதிர்ப்பதையே முழுநேர தொழில் அப்படின்னு தமிழ்நாட்டில் திமுக சொம்படிக்கிற சில ஊடகவியலாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட வாதம் எல்லாமே விரைவில் உடைக்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இயல்பாகவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான வாக்குகள் அப்படின்னு ஒரு 10% இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 10% வாக்குகள் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவா இருந்துச்சு. இப்ப அந்த 10% வாக்குகளும் விஜய் நோக்கி போயிருக்கு அப்படிங்கறத உண்மை. சோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போறதுனால அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு இவங்க வாதம் செய்யும் போது, பாஜக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இது இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறது, இதெல்லாம் விரைவில் மாறும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவங்க உருவாக்கி வச்சுக்கிற பாஜக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு தான் போயிருக்கு. அந்த வாக்குகளும் இதுக்கு முன்னாடி தேர்தல் 2021 தேர்தலில் திமுகவுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுலதான் இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு இழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன இழப்பு தான். பட் திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கூர்ந்து கவனிச்சோம்னா தெரியும். இதை தாண்டி இதுவரைக்கும் நான் பதிவு செய்த கருத்துக்களில் சில விஷயங்களில், அதாவது நாளைக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிற நேரத்துல எப்படி என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவங்க பாஜகவா இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், அமமுக எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க எப்படி தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம், என்னைக்கு அதிமுக உருவாச்சோ அன்னையிலிருந்து திமுகவுக்கு எதிரான வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் வாக்கு சதவிகிதம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ 2021 திமுக ஆட்சி அமைந்த பின்னாடி அந்த கட்சியோட ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு நல்லா தெரியும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், மாநிலத்தை பெரும் கடன் சுமைக்கு தள்ளிட்டாங்க. அதாவது மாநிலம் தமிழ்நாடு கடன் சுமைக்குள் போகுது அப்படின்னா அது நேரடியாக நம்மை பாதிக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் வசிக்கும் மக்களை பாதிக்கக்கூடியது, உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் தமிழர்களை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி பல விதங்கள்ல ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று உருவாயிருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் குறிப்பிட்ட சதவிகிதம் அதிமுகவுக்கு தான் வரும். அப்புறம் வழக்கம் போல திமுகவுக்கே கிடைச்சிட்டு இருந்த சிறுபான்மையினர் வாக்கு விஜய் கட்ட போகுது. அப்புறம் விஜய் ரசிகர்களும் முழுமையாக விஜய்க்கு தான் வாக்களிக்க போறாங்க. இந்த காரணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்டிஏ ஜெயிக்க போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தைரியமா இருக்கலாம். குறிப்பா அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது சமூக நலம் சார்ந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப 2 நாளா ரிட்டையர்டு ஜட்ஜ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த விஜய் குழந்தைங்க கிட்ட எல்லாம் வற்புறுத்தி எனக்கு வாக்களிக்க உங்களோட பெற்றோர்கள் குடும்பத்தினரை வற்புறுத்துனுங்க ஏதோ நந்தனம் கிரவுண்ட்ல பேசும்போது சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இது மாதிரி காரணங்கள்னால விஜய்க்கு ஒரு வேளை தோல்வி வந்தால் தற்கொலை செய்யும் அளவிற்கு அவரோட ரசிகர்கள் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சமான நிலை இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. தற்கொலை உணர்வு வந்தா அதுக்கு நிறைய ஹெல்ப்லைன் இருக்கு, அதுல கூப்பிட்டு பேசுங்க. விஜயை நம்பி தற்கொலை செய்பவர்கள் அவங்க யோசிச்சு பார்க்கணும். விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. அதுக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய்க்கு இருக்கிற மாதிரி ஆதரவு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிக்கு இதை விட பல மடங்கு ஆதரவு இருந்தப்போல ஒரு நாள் ஜெயிக்க முடியல. அது வெளிப்படையாவே சொல்லலாம். நம்ம வைகோ இருக்காரு பாத்தீங்களா, வை கோபால்சாமி அவர்கள்
அவருக்கு 2010 வரைக்கும் அவருக்கு இருந்த ஆதரவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே ஜெயிக்காது. அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருந்தது வாக்காளர்கள்ட்ட, தமிழக மக்கள்கிட்ட. ஏன்னா இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போல அவர் வந்து மிகப்பெரிய அளவில் எழுச்சி பயணங்கள் மேற்கொண்டு எழுச்சி உரைகள் ஆற்றி மக்களை அவ்வளவு ஈர்த்து வச்சிருந்த காலத்திலேயே அவருக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னா அதுல பாதி கூட விஜய்க்கு இல்லை. ஸோ விஜய்க்கு வாக்களித்துன்னு சொல்றவங்க ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய 3000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல ஒரு 200 பேர் வாக்களிச்சிருப்பாங்க அல்லது 250 பேர் வாக்களிச்சிருப்பாங்க. அந்த 250 பேரும் வாக்களித்ததை பெருமையாக வெளியில சொல்லிதான் விஜய்க்கு நிறைய பேர் வாக்களித்ததாக ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் அவருக்கு, அதாவது அவருக்குன்னு தனிப்பட்டு சொல்லல, அவரோட கட்சி வெற்றி பெறும் அளவுக்கு அந்த வாக்கு சதவிகிதம் இருக்காது அப்படிங்கிறத உண்மையா இருக்கு. நாளைக்கு காலையில ரிசல்ட் பார்ப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மாநகராட்சியில் இருக்கிற தேர்தல் முடிவுகளை மட்டும் லைவ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்போ வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ள இருக்கிற தொகுதிகள், கோயம்புத்தூர் சிட்டி அதுக்குள்ள இருக்கிற தொகுதிகளுக்கான ரிசல்ட் வந்து லைவ்ல கொடுக்கலான் இருக்கேன். நாளைக்கு காலையில நம்ம சேனல்ல லைவ் ஒரு கோயம்புத்தூர் மட்டும் போட போறோம். ஸோ நாளைக்கு வந்து நான் தனியா எந்த வீடியோவும் பப்ளிஷ் பண்ண போறதில்ல. அதனால வந்து இந்த தகவலோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். மேலும் சில தகவல்களுடன் அல்லது தேர்தல் முடிவுகள் தொடர்பான அலசல்களுடன் நாளை மறுநாள் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி சொல்வதற்கு முன்னாடி மறுபடியும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இது ஒன்று என்னோட ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.